பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்ப்போம். ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, நம்ம ஏசப்பாவோட கையில எப்படி இருக்கிறோம் பாருங்க. அலங்கரிக்கப்பட்ட கிரீடமாகவும் ராஜ முடிசூட்டப்பட்ட ராஜாவுமாக தான் ஏசப்பாவோட கையில இருக்கிறோம். இங்க பாருங்க, இது நிஜம்தான். நம்ம ஏன்னா நம்ம ஏசப்பா சர்வ வல்லமையுள்ள ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த ராஜா ஏசப்பா. அவருடைய பிள்ளைகள் நம்ம ராஜாக்கள் தான். இங்க பாருங்க, அதனால நம்மளுடைய மேன்மையும் கூட இங்க பாருங்க, ராஜாவாகவும் ஆசாரியர்களாகவும் இருக்கதான் நம்மளை ஏசப்பா அழைத்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்ம சில நேரங்கள்ல ஆசாரிய ஊழியத்தை நம்ம செய்து விடுறோம். எப்படின்னா ஏசப்பாவோட அன்பை சொல்லுறோம், ஏசப்பாவோட வேதத்தை நம்ம எடுத்து அநேகருக்கு சொல்லி நம்ம ஆசாரிய ஊழியத்தை அடிக்கடி நம்ம சொல்லிடுறோம். ஆனா ராஜாவாக இருக்கிறோமா என்கிறத பாருங்க. இல்லை, நம்ம அநேக நேரத்துல நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நீதி தவறுறோம், பொய் சொல்லுறோம். இங்க பாருங்க, ராஜாவுடைய சுபாவத்தை அதிக நேரத்துல நம்ம